நீ நான் காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா நம்ம ராகவும் அபியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறது எல்லாமே முரளி பார்த்துட்டு என்ன இது இவங்க ரொம்பவே சந்தோஷமா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையே, இவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்ததா இப்போ எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, இப்போ அபியோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் சொன்னாங்களா, அங்க எல்லாருமே நம்ம போகணும், அதுக்கான ஏற்பாடு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிடலாம், எல்லாரும் கிளம்பி போலாம்னு சொன்னது கிருஷ்ணா, இங்க பார் கண்டிப்பா நான் சொல்றேன் பாரு, ராக ஒத்துக்கவே மாட்டான், ராக இல்ல போகக்கூடாது, நான் நல்லா வரல, நீங்க தாராளமா போங்கன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகவும் இல்ல நம்மளும் போலாம், எனக்கு கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன அத்தை என்ன சொன்னீங்க, கடைசியில இப்ப பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அதுதான் கிருஷ்ணா எனக்கே புரியல, கொஞ்சம் பொருடா என்னதான் நடக்குதுங்கிறத நாமளும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஈகராகவும் தீவிரமாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அஞ்சலி நம்ம அபி வாங்கி கொடுத்த காரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒரு காரை எடுத்து ராகவ் ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு சரி எல்லாரும் சாப்பிட வாங்கன்னு சொன்னது எல்லாரும் போறாங்க. முரளி கிருஷ்ணா அதுல இருந்து ஒரு காரை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு காரை எடுத்து வச்சுட்டு இதை வச்சு நான் எப்படி எல்லாம் கேம் பிளே பண்றேன்னு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜாலி என்ஜாய் பண்ணலாம் போகலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதை நடக்க விடாம நான் பண்ண போறேன்னு நல்லா சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போகும்போது அங்க பக்கத்துல கீழே கார் போடுறாங்க. அதுல தடுக்க விழ போறாங்க அஞ்சலி. உடனே தாங்கி பிடிக்கிறாங்க ராகவ் ஒரு பக்கமும், அதே மாதிரி அபி ஒரு பக்கமும் தாங்கி பிடிக்கிறாங்க. முரளி நான் ஸ்டண்ட் ஆகி அப்படியே நின்றுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.